சென்னையில் திருப்பதி திருக்குடை ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், குடை கவுனி தாண்டுகிறது என்ற இந்த ஒரு சிறப்பான திருக்குடை ஊர்வலமானது தொடங்கி உள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த தகவலையும் பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். திருப்பதி திருக்குடை ஊர்வலம் என்பது தற்பொழுது பூக்கடை சென்னை கேசவ பெருமாள் கோயிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் இன்று தொடங்கியிருக்கிறது. இந்த திருப்பதி திருக்குடையை பொறுத்த வரைக்குமே இந்து தர்ம ஸ்மிதி டிரஸ்ட் சார்பில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சென்னை பூக்கடையில் இருக்கக்கூடிய சென்னை கேசவ பெருமாள் கோயிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியிருக்கிறது. மாலை 4 மணிக்கு கவுனியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவ காலத்தில் தமிழகத்தில் இருந்து ஆண்டுதோறும் 2 மங்கள பொருட்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மலர் மாலை, மற்றொன்று 150 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் இருந்து ஊர்வலமாக சென்று ஏழுமலையான் கருட சேவைக்காக சமர்ப்பிக்கப்படும் பாரம்பரியமிக்க திருக்குடைகள். ஆதிகேசவன் திருக்குடை திருவுருவ பெற்ற அந்த பெருமாளுக்கு சேவையாக இதை சமர்ப்பிக்கிறார்கள் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. பெருமாளிடம் வேண்டிக் கொள்ளும் பிரார்த்தனைகள் திருப்பதி திருக்குடையின் பக்தர்கள் சமர்ப்பிப்பது வழக்கம். அது ஏழுமலையானை சென்றடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதனால்தான் திருப்பதி திருக்குடை ஊர்வல காலத்தில் சென்னையில் இருக்கும் பக்தர்கள் விரதம் இருந்து திருக்குடைகளை தரிசிக்கிறார்கள், ஆரத்தி காண்பித்து வழிபடுகிறார்கள். திருக்குடை ஊர்வலம் செல்லும் இடமெல்லாம் மங்களம் பெருகும், வறுமை நீங்கும், நோய் நொடி விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. அதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 5 நாட்கள் ஊர்வலமாக சென்று 27ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை மாலை 3 மணி அளவில் திருமலையில் ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. தென்னிந்தியாவினுடைய மிக பிரம்மாண்டமான திருக்குடை ஊர்வலத்தை 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் தரிசிக்கின்றனர் என்பது தகவலாக இருக்கிறது. இந்த திருக்குடையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சாலைகள் வழியாக சாலை மார்க்கமாக சென்று திருப்பதியை அடைகிறது என்பது மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருக்குடை காரணமாக, இந்த ஊர்வலம் காரணமாக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே போக்குவரத்து மாற்றங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. திருக்குடை ஊர்வலம் நடைபெறக்கூடிய அந்த சாலைகளில் இருந்து அவர்கள் அந்த போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்படுகிறது. சரியாக அயனாவரம், வில்லிவாக்கம், திருமுல்லைவாயில், திருவள்ளூர் வரை திருக்குடைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகின்றன. இதனை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசிப்பார்கள் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.